102 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு அமைப்பு. வருட வருடம் அவங்களோட 9 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அது ஒரு அமைப்பு தான் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர். வருட வருடம் அவங்க கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் 10 முதல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஊக்குவிக்கிறாங்க. நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 1991-92 எக்ஸ்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்ப நம்மளோட அந்நிய செலாவணி சில வாரங்களுக்கு மட்டுமே இம்போர்ட் பண்ற அளவுக்கு தான் இருந்தது. அந்த அளவுக்கு குரூஷியலானது அந்நிய செலாவணி. அந்த அந்நிய செலாவணி ஈட்டுறதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப அவசியம். இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமாக இந்த தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு. அவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு அமைப்பே இப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா ஒரு அரசு நினைச்சா கண்டிப்பா இன்னும் பல மடங்கு பல ஆயிரக்கணக்கான எக்ஸ்போர்ட்டர்ஸை உருவாக்க முடியும், உருவாக்கி அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். அது நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையா இருக்கும். அரசு வந்து தமிழக அரசாங்கம் போதிய அளவில் இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸை ஊக்குவிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தென் தமிழகத்துல அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் இது வரைக்கும் கண்டிப்பா இல்லை. சார், இப்ப நீங்க மேடையில பேசும்போது கூட நீங்க தாவேக ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் நான் அதுக்காக உறுதுணையை இருப்பேன் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்க அப்படி இருப்பீங்க? கண்டிப்பாக வந்து அதுக்கான எங்களோட தேர்தல் அறிக்கையில இருக்கும். நீங்க குறிப்பிட்ட விஷயம் சொல்லணும்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இண்டஸ்ட்ரியல் காரிடார்லாம் இன்னும் அமைக்கவே இல்லை. மதுரை ஏர்போர்ட் இன்னும் கஸ்டம்ஸ் ஏர்போர்ட்டாக அறிவிக்காம எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் இங்க இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நியரஸ்ட் ஏர்போர்ட் தூத்துக்குடி இல்லைன்னா திருச்சி தான் போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் பண்ணாம இருக்கு. ஒரு ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியமே இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்ல இருக்கு. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட் இது கண்டிப்பா அமைக்கலாம். எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் செலெக்ஷன், உங்களுக்கு மார்க்கெட், லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஒரு தொழில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பேர் 15 பேர் எம்ப்ளாய் பண்ணி ஒரு தொழில் பண்ணி அதை ஏற்றுமதி பண்றது வந்து உண்மையிலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஆர்வம் இருந்தாலும் அவங்களுக்கு போதிய சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் தேவை. அதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் போர்ட், ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியம் கண்டிப்பாக அமைக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதை நாங்கள் கண்டிப்பாக அமைப்போம். சார், எந்த அரசாங்கம் வந்தாலும் தென் தமிழகம் புறக்கணிச்சுட்டு வரதா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து இப்போ உங்க தேர்தல் அறிக்கையில அது குறித்து இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இருக்கும். தென் தமிழகம் குறிப்பாக தென் தமிழகம் பற்றி கேட்டுறீங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான சேர்ந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கும். சார், 18ஆம் தேதி ஈரோட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் பெர்மிஷன் கன்ஃபார்ம் ஆகல. வர்றாங்க, என்ன பிளான்? கண்டிப்பாக நடக்கும். செங்கோட்டையன் கண்டிப்பாக இருக்கும். அதிமுக வேற யாரும் வர மாதிரி இருக்காங்களா சார்? ஏன்னா நிறைய வர்றாங்க. பொறுத்திருந்து பாருங்க. இந்த கேள்வி வைத்தியலிங்கம் வரலாம். இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. சார், இப்போ எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சிருக்கு. தாவிக கூட்டணியும் வேற கட்சியில அமைப்பாங்க. இதுவரை எந்த கட்சியும் தாவிகாவோட கூட்டணிக்கு வர மாதிரி தெரியும். அரசியல் கட்சியை வந்து அவ்வளவு வந்து லேசா இடப்படாதீங்க. அவங்களுக்கு தெரியும் எப்போ வரணும், எப்ப எந்த கட்சியோட சேரணுங்கிறது. அதனால கண்டிப்பா அவங்க வந்து உரிய நேரத்துல பண்ற விவகாரத்துல தாவேகோட ஸ்டாண்ட் என்ன? அது நேற்றைய எங்க இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் அவர் சொல்லிட்டாரு. செங்கோட்டையன் இப்பதான் வந்திருக்கிறாரு, முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து கூட்டணி பேசுறதுக்கு எல்லாமே ஆரம்பத்துல 10 ஆண்டு காலமா வந்து விஜய் கூட இருக்கவங்க முக்கியத்துவம் கொடுக்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று நடந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. ஒரு குழு அமைக்கப்படும். சார், பிஜேபியோட கண்டிப்பா நீங்க கூட்டணி அமைக்க போறதா சமூக ஊடகங்கள்லாம் வைரலா பரவி சொல்லுவாங்க. பிஜேபி கூட கூட்டணி? ஆமா. யாரு அப்படி சொல்றாங்க? சமூக வைரலா வந்து எங்க நிலைப்பாடுல வந்து நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். கொள்கை எதிரியோட எந்த காலத்திலும் கூட்டணியோ மறைமுகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே இருக்காது.